இதே மாதிரி டவுன் பண்ணு ப்ரோ. கட்டி காத்த கோட்டை ஜரைஞ்சு ஓச்சு, இருந்த கோட்டை எங்கேயோ ஓச்சுதா. ஏலே போடா, தலை செய்வன வைக்க வந்துட்டு என்ன கோடா எங்கேயோ செய்வன வைக்கிறேன் பாடுறானே. உட்காரு, உனக்கு நீர் எப்படி போதுன்னு பார்ப்போம். பெரிய தாலி கேமராமேன் வேல்ராஜ் விடுதலை 2 வந்து கொடைக்கானல ஷூட் பண்ணாங்க. முண்டை எடுங்கடா மைக்கு வளைஞ்சிருக்கான், அக்கிட்டு இருக்கான். டேக் ஓகே. அது ஒரு காலம் தர்த்தினே முடிச்சவளை பிள்ளைக்கு குக்கரை வாங்கி தரியாப்பா. ஆதி ஒரு காலம் அவன் என்னையே தைக்கலடா தலையில. எங்க ஐயாக்க உள்ள காலம் பழைய கிழவைங்க உள்ள காலத்துல குடிக்க ஊரலில்லே. நம்மளுக்கு முன்னாடி பிறந்த ஆண்ட நம்ம பாட்டைங்களுக்கு குடிக்க ஊரலில்லே. கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே. எல்லாரும் கவனமா கேட்க. பரப்பனெல்லாம் ரங்கோடிய பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழக பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி மம்மாண்டு போயிரும் முன்னு. கிளவியோடு எந்த ஊரும் யாருக்கும் பூர்வமே கிடையாது. கிளவியோடு பொழப்புக்கு வந்த நாடு இந்த நாடு. நம்ம இந்த சீமையில பொழைக்க போவோம். கட்டுன துணிக்கு மாத்து துணி இல்லடா கிளவிக்கு. அப்ப கிளவே தட்டியில குடிச ஓட்டு குடியேறினாரு இந்த ஊருல. அப்ப அன்னைக்கு இவ்வளவு மக்கச்சனமும் இல்லே. நம்ம கிழவனுக்கு பண வசதி இல்லை. கூரை வீட்டுல படுத்து கிடக்கும் போது கருணாகன் தலைமாட்டுல எந்திரிக்குது. அப்ப கிழவே ஆத்தாடி ஆத்தா இந்த நல்ல வாம்பு தலைய தூக்கி நிக்குது. நான் என்ன செய்வேன் ஏறு செய்வேன். அப்ப தலைமாட்டுல பெருங்கொண்ட உருவம் எந்திரிச்சு. அட பயப்படாதடா கலவா, நான் கருப்பே நிக்கிறேன். உனக்கு நான் காமாடு தலமாடு காக்கிறேன். 12 வருஷம் இந்த வட்டாரத்துல பாராமலை இல்லே. வருஷத்துக்கு வருஷம் பஞ்சம் தலைவிரிச்சு ஆடுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா, நான் எப்படி இந்த பஞ்சத்தில இந்த பிள்ளைகளை பால் கொடுத்து வளர்க்க போறேன். நான் எப்படி இந்த பஞ்சத்தில மக்க வளர்க்க போறேன். பஞ்சம் தாங்கலே. இங்க கம்மாகரை எல்லாம் கல்லும் புல்லுமே இதுடா.
அப்போ ஊருல கருப்பே கிளவே மேல இறங்கி தலைய குளிக்க ஆடையில இங்க மின்னு வெட்டு கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல போய் மயிலிக்கிற உடுங்கி இந்த மக்க வளர்க்கிறாடா. அப்ப கோடையில மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவக்கீர உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. அப்ப நம்ம கிளவி சொன்னோச்சா இங்க உள்ள கருப்பனுக்கும் நொண்டி சாமிக்கு முனியாண்டிக்கு இந்த பொல்லாத காளியாத்தாவுக்கு நம்ம இங்க மலையும் தேங்காய் வளமும் இங்க பக்கத்தூர்ல மலையும் தேங்காய் வளமும் பூஜை ஜாமான நம்ம ஜாமிக்கு வாங்க கூடாதுன்னு நம்ம கிழவன கிளவி மாட்டு வண்டி கட்டியே நம்ம கிளவே மயிலக்கால 2 குட்டிய அங்க கனத்த நெல்லு முட பாறையத்தி என் கருப்பனுக்கு வளர்த்த காரி மாடு 2 ஊட்டி மதுரை 5 லட்சம் வீதியா மதுரையில ஒத்த வீதி கிடையாதுடா 5 லட்சம் வீதியா மதுரை மீனாட்சி பட்டணம் போய் அங்கே தாளம்பூ வாசத்துக்கு நம்ம கிளவன் தள்ளா உள்ள ரொட்டுக்கும் சிரிச்ச முகத்துக்கு நம்ம கிளவன் சிம்மக்கல்லு விதிக்கும் சாமிக்கு அத்தீரு வாசத்துக்கு அண்ணக்கல்லு போறாரு என் கருப்பனுக்கு கோட்டு உருமாளுக்கு நம்ம கிளவன் கோரிப்பாளையம் ரொட்டுக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு தெருமுட்டி வீதிக்கும் அந்த சந்தனமும் குங்குமம் அங்க புது மண்டபத்துக்கு போறாரு நம்ம கிளவே அங்க பூப்பாரம் தானே இங்க உள்ள ஜாமிக்கு பூஜை ஜாமானம் சேர்த்து ஏத்தி மதுரை ஒத்த கடை வழியில மாட்டு வண்டி வரும்போது கிளவே பத்தி வந்த மாடு ஒத்த கரைய தாண்ட மறுக்குதுடா. என்னடா நம்ம மாடு போகல என்ன கிளவே மூக்கணம் கைத்த புடிச்சு பார்க்கும் போது பூ அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிறேன். அப்ப நம்ம கிளவே சொன்னானா பூவடைக்கு ஆத்தாடி இந்த பொல்லாத பாண்டி முனி வந்துருச்சு. நான் மனசில அநீதி நம்ம மண்டிட்டு வேண்டுன என் கருப்பன கனமுடா. அப்ப வண்டி மூக்காணி கட்டையில கிளவே உட்கார்ந்து அட தட்டுடா மாட்டான் போவோம். என் கருப்பே எந்த சாமிக்கும் புடி கொடுக்க மாட்டான்டா. கிழக்க போறாரு யாரு நம்ம கிழமை கிழக்க கீநாடு போறாரு நம்ம கிழவே கிடமாட்டு கண்டு வாங்கி வர. அப்ப கிளவி சொன்னா இந்த கண்ட வாங்கி வந்து இந்த மனுஷன் என்ன செய்ய போறாரு. அப்ப நம்ம கிழவே சொன்னாரா நான் நம்ம ஒரு கோயில் மாடா வளர்க்க போறேன். கண்டு வளருது இந்த ஊரு கம்மாகரை எல்லாம் காமாறுதுடா கோயில் மாடு பெருசாகுது. இங்க நைட்டு 1 மணிக்கெல்லாம் மணி சத்தம் கேக்குது. அப்போ ஊரு கூட்டம் போட்டு கிளவே மாடு நல்ல பச்சை குணமா இருக்கு. இது இங்க உள்ள ஜல்லிக்கட்டுல அவுக்க கூடாது. நம்ம அலங்காநல்லூர் கொண்டு போவோம். அப்ப ஊரு மக்க வர மறுக்க இந்த மாடு விளையாடாம போச்சுன்னா அலங்காநல்லூர்ல அசிங்க வந்து சேர்ந்துறான். இந்த ஊருக்கு பேரு கட்டு போகும். ஊரு மக்க வர மறுக்க நம்ம கிழமை ஒத்த கயத்துல அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு போறாரு. அப்ப
அப்ப கிளவி சொல்லி அழுதாலாம், மாலையிட்ட எங்கனவர் ஒத்தையில அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு போறாரு. இந்த மாட்டு மேல எந்த ஜாமிடா கூட போக போறேன். அப்ப வலது கொம்புள்ள கருப்பன், இடது கொம்புள்ள முனியாண்டியே, அட துமுள்ள நிக்கிறான்டா பாண்டி முனிய. வேட்டும் பறியுது அலங்காநல்லூர்ல, வேட்டும் பறியுது. கிழவன் சொல்லி மாடவுக்குறா, ஐயா இது இந்த ஒரு மாடையா, எனக்கு ஆளு துணை இல்லையா, என் ஜாமிய தவிர யாரும் இல்ல, நான் ஒத்த கைத்துல மாடு கொண்டு வந்திருக்கேன். மாடிய தாண்டுது எங்க கிழவே வளர்த்த மாடு வலதுகம் பச்சாக்கிது, இடுப்ப முறுக்குது எங்க கருப்பே மாடு இடதுகம் பச்சாக்கிது. அப்ப புடியார நல்லா புடிக்க வட்டம் போடுறேன். அப்ப தொட்ட எதிரிக்கு குத்து விழுகுது. அப்ப புடியார சொன்னா, ஆத்தாடி ஆத்தா, இந்த கோயில் மாட்டு கொம்புல 2 பூதம் வாய புலந்து நிக்குதுடா. கலிஜரி கலிஜரி நல்ல கம்மாயா, எப்போ சொன்ன சொல்லும் மாறாத ஜாமிடா, உனக்கு 3 அடி ஊத்து தண்ணியா, என் கலிஜரி காளி முனி ஐயா, உடமரத்து உள்ள அண்ணால் இருந்து இந்நாள் வரைக்கும் ஒருத்தனும் தொட்டதில்லை. அப்ப எங்க ஐயா முடியாண்டி கோடாங்கி எங்க அப்பத்தா பட்டு கிளவிய கல்யாணம் செஞ்சு வந்த காலம். அப்ப சோறாக்க விறகுல என் முனியாண்டி மகிமை தெரியாம உடைச்சாலாம் உடம்பரத்துள்ளே. அப்போ உலகொதிக்குது, அங்க அடுப்பு எரியுது, கருணாக படமடத்து நிக்குதுடா. அப்ப கிளவே வந்து சொன்னாரா, உழுத கலப்பை அவுத்து போட்டு இங்க கிளவே முனியாண்டி சொன்னாரா, அர கூறு கட்ட குங்கா பைய மகளே, இது பொல்லா போய சாமிடி, உடம்பரத்தும் உள்ள 600 வருஷம் எவனும் தொட்டதில்லை. என்னை என் நாடு ஊரா பெரு வாங்க வச்சே என் கலிஜரி காளி முனி ஐயா, கொஞ்ச நேரம் இங்க வந்திருக்கு மக்களுக்கு ஒரு அரும்பு உரையாம என்னை என் நாடு ஊரா பெரு வாங்க வச்சது போல இந்த மக்களுக்கு எவ்வித குறை இல்லாம நீ காமாடு தலமாடு காக்கணும். என் காளி முனின்னு நினைச்ச மக்களுக்கு அரும்பு குறையாது. அவன் அள்ளி கொடுத்த சாப்பு நாட்டுல இதுவரைக்கும் அரும்பு குறைஞ்சதில்லை. நான் எடுத்தறிஞ்ச என் முனியாண்டி நாட்டுல உன் புள்ள பேரு வாங்குறேன் நேரம். இந்த மக்களுக்கு நீ காமாடு தலமாடு காக்கணும். மருதங்குடி கம்மாயா, மருதங்குடி கம்மாயா.